நம்மளோட வாழ்க்கையில பணம் கையில தங்கணும்னா இந்த 10 விஷயம் கண்டிப்பா தெரிஞ்சுக்கணும். வணக்கம் நண்பர்களே, இது உங்கள் சிந்தனை ஸ்டுடியோ. இன்னைக்கு ஒரு சின்ன கேம் விளையாடலாமா? ஒரே ஒரு கொஸ்டின். உங்க ஆஃபீஸ்ல ஒரே சம்பளம் வாங்குற 2 பேரை யோசிச்சு பாருங்க. 5 வருஷம் கழிச்சு ஒருத்தவர் லோனு, இஎம்ஐ, கிரெடிட் கார்டுன்னு ஓடிட்டு இருப்பாரு. ஆனா இன்னொருத்தவர் ஒரு ஃப்ளாட் வாங்கியிருப்பாரு, மியூச்சுவல் ஃபண்ட்ல இன்வெஸ்ட் பண்ணியிருப்பாரு, ஃபேமிலியோட ஜாலியா ட்ரிப் போவாரு. 2 பேரும் ஒரே சேலரி. அப்போ வித்தியாசம் எங்க? சம்பளத்துல இல்ல. அவங்க எடுக்கிற பண முடிவுகள்ல. நம்ம எல்லாரும் நல்ல சம்பளம் வேணும்னு நெனைப்போம். ஆனா, நல்ல வாழ்க்கைக்கு சம்பளம் மட்டும் போதாது. பணத்த ஹேண்டில் பண்ண தெரியணும். இந்த வீடியோல உலகத்துல நெறைய சக்சஸ்ஃபுல் இன்வெஸ்டர், பிசினஸ் ஓனர்ஸ், ஃபினான்ஷியல் எக்ஸ்பர்ட் ஃபாலோ பண்ற 10 சிம்பிள் மூவ்ஸ் நம்ம தினசரி வாழ்க்கை எக்ஸாம்பிளோட பார்க்க போறோம். இது ஏதோ புக் தியரி இல்ல. நாளையிலேருந்தே நீங்க ஃபாலோ பண்ணக்கூடிய ஒரு விஷயம் தான். சரி, டைம் வேஸ்ட் பண்ணாம ஆரம்பிக்கலாம். அது விஷயம். எமர்ஜென்சி வந்ததுக்கு அப்புறம் யோசிக்காதீங்க. அதுக்கு முன்னாடியே ரெடியா இருங்க. ஒரு நாள் காலைல எந்திரிக்கிறீங்க, பைக்கு ஸ்டார்ட் ஆகல, மெக்கானிக்கிட்ட போறீங்க. அவரு சொல்றாரு 18,000 ஆகும் அப்படின்னு. அதே வாரத்துல வீட்ல யாருக்கோ உடம்பு சரியில்லாம போகுது. இல்ல திடீர்னு கம்பெனிய விட்டு தூக்கிட்டாங்க. அந்த மாதிரி சிச்சுவேஷன் யாருக்கு வேணாலும் வரலாம். இப்போ ஒரு கொஸ்டின். இந்த செலவுக்கு உங்க அக்கவுண்ட்ல கேஷ் இருக்கா? இல்லனா என்ன பண்ணுவோம்? கிரெடிட் கார்டு, பர்சனல் லோன், ஃப்ரெண்டுக்கு ஃபோன். அதானே? அதனால தான் ஃபினான்ஷியல் எக்ஸ்பர்ட் ஒரு விஷயத்த திரும்ப திரும்ப சொல்றாங்க. அதுதான் எமர்ஜென்சி ஃபண்ட். நெறைய பேருக்கு ஒரு டவுட் இருக்கும். பேங்க் அக்கவுண்ட்ல கேஷ் சும்மா இருக்குதே, அதை இன்வெஸ்ட் பண்ணலாமே. பண்ணலாம். ஆனா எல்லா கேஷும் இல்ல. எமர்ஜென்சி ஃபண்டோட வேலையே ப்ராஃபிட் சம்பாதிக்கிறது கிடையாது. உங்கள கடன் வாங்குற நிலைமைக்கு போகாம காப்பாத்துறது. ஒரு வீட்ல ஃபர்ஸ்ட் எய்ட் பாக்ஸ் இருக்கும். அத தினமும் யூஸ் பண்ண மாட்டோம். ஆனா தேவைப்படுற நேரத்துல அதுதான் முதல்ல கைக்கு வரும். எமர்ஜென்சி ஃபண்டும் அதே மாரி தான். யூஸ் பண்ணாம இருந்தாலும் பரவால்ல. ஆனா இல்லாம இருக்கக்கூடாது. ஒரு சின்ன ஆக்ஷன். நாளையிலிருந்து குறைஞ்சது 6 மாசம் எவ்வளோ எக்ஸ்பென்ஸ்ன்னு ஒரு பேப்பர்ல எழுதி பாருங்க. அதுதான் உங்களுடைய ஃபர்ஸ்ட் ஃபினான்ஷியல் டார்கெட். 9வது விஷயம். உங்க இன்கம் கொஞ்சமாவது இன்க்ரீஸ் ஆகணும். ஒரே ஒரு விஷயம் சொல்லுங்க. பெட்ரோல் விலை குறையுதா? பால் விலை குறையுதா? இல்ல ஸ்கூல் ஃபீஸ் தான் குறையுதா? எதுவுமே குறையாது. ஆனா நம்ம சேலரி மட்டும் 3 வருஷமா அதே மாதிரி இருந்தா நம்ம முன்னாடி போறோமா? இல்ல. பின்னாடி தான் போயிட்டு இருக்கோம். நெறைய பேரு இந்த வருஷம் எவ்வளோ இன்கிரிமெண்ட் வரும்? அதற்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க. ஆனா அத மட்டும் நம்பி இருந்தா பெரிய மாற்றம் வராது. ஒரு எக்ஸாம்பிள் பார்ப்போம். 2 ஃப்ரெண்டு 2 பேரும் 40,000 சேலரியில ஜாயின் பண்றாங்க. ஃப்ரெண்டு 5 வருஷம் அதே கம்பெனி, அதே வேலை, அதே ஸ்கில். இன்னொருத்தரு வேலை முடிச்சு வந்ததும் ஏஐ கத்துக்கிறாரு, எக்ஸ்ட்ரா ஸ்கில்ஸ் கொஞ்சம் கத்துக்கிறாரு, கம்யூனிகேஷன் இம்ப்ரூவ் பண்றாரு, தேவைப்பட்ட இடத்துல கம்பெனி சேஞ்ச் பண்றாரு. 5 வருஷம் கழிச்சு 2 பேரோட சேலரியும் ஒரே மாதிரி இருக்கும்னு நினைக்கிறீங்களா? கண்டிப்பா இல்ல. ஏன்னா ஒருத்தரு வேலைய மட்டும் பண்ணாரு. இன்னொருத்தரு தன்னோட வேல்யூவ இன்கிரீஸ் பண்ணாரு. நினைவுல வைங்க, கம்பெனி உங்களுக்கு சேலரி குடுக்காது. நீங்க கம்பெனிக்கு குடுக்குற வேல்யூக்கு தான் சேலரி கொடுக்கும். அதனால ஒவ்வொரு வருஷமும் நீங்க புதுசா என்ன ஸ்கில் கத்துக்கிட்டீங்கன்னு உங்களையே கேட்டு பாருங்க. 8வது விஷயம். எந்த ஷேர் வாங்குறதுன்னு முக்கியம் இல்ல. முதல்ல காசு மிச்சம் பிடிக்க கத்துக்கோங்க. இந்த கொஸ்டின் ரொம்ப பேர் கேட்பாங்க. ப்ரோ, எந்த மியூச்சுவல் ஃபண்ட் நல்லது? எந்த ஷேர் வாங்கலாம்? கிரிப்டோ எப்படி? நானும் ஒரு கொஸ்டின் கேட்குறேன். இன்வெஸ்ட் பண்ண கேஷ் இருக்கா? இதுதான் நம்ம முதல்ல ஆன்சர் பண்ண வேண்டிய கொஸ்டின். ஒரு மாதம் 50,000 சம்பளம் வாங்குற 2 பேர் எடுத்துக்கலாம். ஒருத்தர் ஸ்விக்கி, ஜொமேட்டோ, அமேசான் ஆஃபர், வீக்கெண்ட் ஷாப்பிங் எதுவா இருந்தாலும் வாங்கிடுவாரு. மாச கடைசியில 0 பேலன்ஸ். இன்னொருத்தர் தேவையானதை மட்டும் செலவு பண்றாரு. ஒவ்வொரு மாசமும் 10,000 சேவ் பண்றாரு. 5 வருஷம் கழிச்சு யாருக்கிட்ட அதிக இன்வெஸ்ட்மெண்ட் இருக்கும்? காசு மிச்சம் பிடிக்க தெரிஞ்சவர்கிட்ட தான். ஒரு பக்கெட்ல ஓட்டை இருந்தா நீங்க எவ்வளோ தண்ணி ஊத்துனாலும் நிறையுமா? நிறையாது. அந்த ஓட்டைய ஃபர்ஸ்ட் அடைக்கணும். அதே மாதிரி தான் இன்கம் இன்க்ரீஸ் ஆகுறதுக்கு முன்னாடி வேஸ்ட் எக்ஸ்பென்ஸ்லாம் குறைக்கணும். அப்பதான் இன்வெஸ்ட்மெண்ட் க்ரோ ஆகும். இன்னைக்கு ஒரு வேலை பண்ணுங்க. உங்க பேங்க் ஸ்டேட்மெண்ட்டை ஓபன் பண்ணுங்க. கடந்த ஒரு மாசத்துல தேவையில்லாம செலவு பண்ணதை மட்டும் மார்க் பண்ணுங்க. அந்த அமௌண்ட்டை அடுத்த மாசம் சேவ் பண்ண முடிஞ்சா அதுதான் உங்களுடைய முதல் இன்வெஸ்ட்மெண்ட். இன்னைக்கு நம்ம 3 முக்கியமான மணி மூவ்ஸை பார்த்தோம். எமர்ஜென்சி வந்ததுக்கு முன்னாடியே ரெடியா இருங்க.
ஒவ்வொரு வருஷமும் இன்கம்மை இன்க்ரீஸ் பண்ணுங்கள். இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி சேவ் பண்ண கற்றுக்கோங்க. இந்த 3 ஹேபிட்டை மட்டும் ஃபாலோ பண்ண ஆரம்பித்தாலே நம்ம ஃபைனான்சியல் லைஃப் ஸ்ட்ராங் ஃபவுண்டேஷனில் ஆரம்பிக்கும். அடுத்த பாட்டில் பணம் சம்பாதிக்கிற அசெட் எப்படி வாங்குறது, சேலரியை தாண்டி வெல்த் எப்படி பில்ட் பண்ணுறது, நெகோசியேஷன் மாதிரி ஒரு சின்ன ஸ்கில்ஸ் எப்படி டெவலப் பண்ணுறது, அதையெல்லாம் பார்ப்போம். இது உங்கள் சிந்தனை ஸ்டுடியோ. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். இந்த மாதிரி ரிசர்ச் பண்ணி ப்ராக்டிக்கலான தமிழில் கண்டென்ட் வேணும்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி.